ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கிலம் 30 நவம்பர் 2024. சதுர்தசி திதி இன்று காலை 11 மணி வரை உள்ளது. பின்பு அமாவாசை திதி ஆரம்பமாகிறது. இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மதியம் 1:30 மணி வரை உள்ளது. பின்பு அனுஷ நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. சித்த யோகமும் சர்வ அமாவாசை திதியும் இன்று உள்ளது. கோயில்களில் இன்றுதான் அமாவாசை பூஜைகள் நடைபெறும். தங்கள் பெரியோர்களுக்கு அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை 11 மணிக்கு மேல் தர்ப்பணம் விடலாம். அவ்வாறு விட முடியவில்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை காலையும் அவர்கள் தர்ப்பணம் செய்யலாம். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி வரை அமாவாசை திதி உள்ளது. மேலும் அமாவாசை திதி செய்த பின் படையிலும் அவ்வாறு அவர்கள் செய்யலாம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் அசுவினி நட்சத்திரமாகும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய காரியங்களில் ஈடுபட வேண்டாம். அவ்வாறு ஈடுபட நேரின் அவர்கள் பிள்ளையார் கோவில் சென்று அருகம்புல் சாற்றி நெய் தீபம் ஏற்றி பிள்ளையாருக்கு படையிலிட்டு பின் அக்காரியங்களை செய்யலாம். முடிந்தவரை அவர்கள் முக்கியமான அலுவல்களை மேற்கொள்ளாமல் சாதாரண வேலைகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பலனை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள் மிகவும் பொறுமைசாலிகள். என்றும் அமைதியோடு இருப்பார்கள். ஆனால் ஊக்கமும் உற்சாகமும் உள்ளவர்கள். அவர்கள் எடுத்த வேலையை சுறுசுறுப்பாக செய்யும் எண்ணம் உள்ளவர்கள். சில சமயங்களில் சிலர் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அவர்கள் மேல் அவர்கள் வருத்தப்பட்டு கோபப்படுவதும் உண்டு. ஆனால் இன்று அவர்கள் அமைதியாக எல்லா காரியங்களும் செய்து முடிப்பார்கள். ரிஷபராசி அன்பர்கள் என்றும் கனி உள்ளம் காட்டுவார்கள். அனைவருக்கும் உதவுவதே அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். அதனால் அவர்கள் எப்பொழுதும் நட்புடன் பழகுவார்கள். தங்கள் குடும்பத்து மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்கள் அவர்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று புகழ் பெறுவார்கள். இவர்களும் எல்லோரும் சகஜமாக பழகி நட்புடன் பேசி அனைத்து நண்பர்களுடைய உள்ளத்தையும் கொள்ளை கொள்வார்கள். கடகராசிக்காரர்கள் இன்று சாந்தமாக இருப்பார்கள். அனைவருக்கும் அறிவுரை கூறுவதே அவர்களுடைய வேலையாக இருக்கும். அதனால் சில சமயங்களில் தங்களுடைய காரியங்களை செய்யாமல் காலம் தாழ்த்துவார்கள். அவ்வாறு செய்யாமல் தங்கள் காரியங்களும் செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள். எதிலையும் ஒரு பர்ஃபெக்ட்னஸ், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். ஒரு பொருளை ஒரு இடம் வைத்தால் அதை மறக்காமல் அவ்விடம் வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். அவ்வாறே மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இன்று அவர்கள் கவனமாக தங்கள் காரியங்களை செய்தால் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும். கன்னி ராசிக்காரர்கள் அன்புள்ளம் கொண்டவர்கள், காதல் உள்ளம் கொண்டவர்கள், உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அவர்களுக்கு எல்லோரிடம் இனிமையாக பழகக்கூடியவர்கள். எல்லோரையும் புகழ்ந்து தள்ளுவார்கள். ஆனால் இன்று ஏனோ அவர்களிடம் சில பயங்கள், எதிர்கால நினைவுகளை பற்றி ஏற்படும். அதை உதறி தள்ளிவிட்டு அவர்கள் இறைவனிடம் முறையிட்டால் அவர்களுக்கு எல்லா வளங்களும் இறைவன் அருளுவார். துளாராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள். சரி என்றதை பட்டதை மனதில் சரி என்று பட்டதை உடனே சொல்லிவிடுவார்கள். ஆனால் யாராவது உதவி என்று கேட்டால் அவர்கள் உதவுவார்கள். உதவி கேட்பவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று ஆலோசித்து அதன் பின் உதவுவார்கள். இது துளாராசிகளுடைய இயல்பான குணமாகும். இன்று உதவி மனப்பான்மை அவரிடம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்கள் எப்பொழுதும் எதையும் மறைக்க மாட்டார்கள். தம் மனதில் பட்டதை பட்டென்று சொல்லிவிடுவார்கள். இதனால் இவர்கள் எல்லோரிடம் ஒரு பெயர் சம்பாதிப்பார்கள். அதாவது இவர்கள் கோபப்படுகிறார்கள், இவர்கள் எதையும் மனதில் வைக்காமல் நேருக்கு நேர் சொல்லுகின்றார்கள் என்று மற்றவர்கள் எரிச்சல் விடுவார்கள். இருந்தாலும் இவர்கள் அவற்றை
விட்டுவிட்டால் இவர்களுக்கு செய்தொழில் மட்டுமல்ல, வியாபாரத்தில் மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் லாபங்களை கொட்டு என்று கொட்டுவார்கள். தனுசு ராசிக்காரர்கள் எதையும் நிதானித்து ஆலோசித்து, நண்பர்கள் விஷயமா இருந்தாலும் குடும்ப விஷயமா இருந்தாலும் இது செய் எது சரி என்று மனதில் பட்டதோ அதை செய்வார்கள். இவர்களுக்கு இன்று வெற்றி மேல் வெற்றி உண்டாகும், யோகம் உண்டாகும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று யோகமான நேரம், யோக காலம் என்று சொல்லலாம். அவர்களுக்கு எல்லா கிரகங்களும் அனுசரணையாக இருப்பதால் அவளுக்கு யோகம் மேல் யோகம் சேரும். இன்று சனிக்கிழமை என்பதால் அவர்கள் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் போட்டு பெரியோர்களுக்கும் ஆசீர்வாதம் பெற்று, பெரியோர்கள் இல்லாதவர்கள் தர்ப்பணம் கண்டிப்பாக விட வேண்டும். அதனால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிட்டும். அவர்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் மாலை சென்று வர வேண்டும். கும்ப ராசிக்காரர்கள் இன்று செலவு அதிகமாகும். இன்று சனிக்கிழமை என்பதால் அவர்கள் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போட்டு கால பைரவரை மாலையில் சென்று வணங்க வேண்டும். அவ்வாறு வணங்கும் போது அவருக்கு செலவினங்கள் குறையும். மீன ராசிக்காரர்களுக்கு போட்டி இருக்கும். ஆனால் அது இருந்தாலும் இவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தங்களுடைய மனநிலைமையை மாற்றி அமைத்து கொண்டு ஆஞ்சநேயர் பெருமானை வணங்கினால் எல்லா காரியங்களும் சுபமாக முடியும். எல்லா ராசியில் பிறந்தவர்களும் ஒன்றை இன்று செய்யாமல் விடக்கூடாது. வீட்டில் தாய் தந்தையர் இல்லாதவர்கள் நிச்சயமாக தங்களுடைய பெற்றோருக்கு தர்ப்பணம் செய்து படையலிட்டு பூஜை செய்தால் எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் பெற்று எல்லா ராசிக்காரர்களும் வாழ்வில் முன்னேறுவார்கள். எல்லா ராசிக்காரர்களுடைய முன்னோர்களும் அவர்களுக்கு ஆசீர்வாதம் அளிப்பதன் மூலம் அவர்கள் வாழ்வார்கள் என்பது ஐயமில்லை. இதனால் நான் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இன்று தர்ப்பணம் நாள் என்பதால் பெரியோர்களுக்கு தாய் தந்தை இல்லாதவர்கள் தங்கள் பெரியோர்களுக்கு தர்ப்பணம் விடுத்து படையல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.